திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பாளையத்தில் செயல்பாட்டில் இல்லாத பாறை குழியில் சாயக்கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் அதிக விஷத்தன்மை கொண்ட வேதி கழிவுகள் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த கழிவுகள் காரணமாக நிலத்தடி நீர் மோசமடைந்த நிலையில் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். எங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க்குழி இருக்குது. அந்த பார்க்குழியில் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கழிவுலையுமே மாநகராட்சி கழிவு வந்து குப்பையில் கொட்டுறாங்க. இதனால வந்து இங்க நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுதுங்க. கால்நடைகளுக்கும் எங்க குடிநீர் வந்து விஷமா மாறிட்டு இருக்குது. இப்போ இதே வந்து இப்போ நாங்கள் 2022 இதுக்கு முன்னாடி கேஸ் போட்டு நிப்பாட்டினோம். இப்போ பலவடிக்கு இந்த 4 நாளாக கொண்டு கொட்டுறாங்க. இதை நாங்கள் கேட்கும்போது வந்து அவங்க அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலை சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனால் வண்டலூரில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து உடனடியாக சாலையை சீர் செய்ய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வேளச்சேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளின் வலியுறுத்தலின் பேரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சென்னை தரமணி, மகாத்மா காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை மற்றும் புயல் காரணமாக தேங்கிய மழைநீர் 2 நாட்களாகியும் வடியாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் தேங்கிய மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து இருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மக்கள் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வெள்ளியகுடி கிராமத்தில் மழை மற்றும் புயல் காரணமாக அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த 100 ஏக்கருக்கு மேற்பட்ட பன்னீர் கரும்புகள் சாய்ந்து சேதமடைந்தது. இந்நிலையில் சாய்ந்த கரும்புகளை நிமிர்த்தி பயிர் பராமரிப்பு பணி மேற்கொள்ள ஏக்கருக்கு 10,000 ரூபாய் ஊக்கப்பணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு புவி வெப்பமயமாதலை குறைத்து இயற்கை பேரிடர்களை தடுக்கவும் உலக அமைதி வேண்டியும் பள்ளி மாணவர்கள் உடல் முழுவதும் விளக்குகளை ஏற்றியவாறு பல்வேறு விதமான யோகாசனங்கள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இதில் ஈடுபட்ட 25 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் தொப்பப்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த காயத்ரி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான SIR படிவங்கள் பதிவேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த PLO திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மயங்கி விழுந்த PLOக்கு முதலுதவி அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட PLO ஓய்வு எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக சுமார் 300 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து சேதமடைந்த பயிர்கள் குறித்து உரிய கணக்கீடு எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இன்சூரன்ஸ் 4 வருஷமா கிடைக்கல. எங்களை வீணாக தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த கட்டுக்கார அமைச்சு கொடுக்கணும். தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தண்ணி வடியாமல் தான் கிடக்கு. ஒரு வாரமாக அப்படியே கிடக்குங்க. இந்த பக்கம்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 100 குழி கிடச்சிட்டு 10,000 செலவு பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணுறோம். 30,000 செலவு பண்ணி கிடச்சி நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வட்டிக்காரன் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குத்தகை சாகுபடி பண்ணி தான். எல்லாம் பட்டா இல்லை. பட்டாவுக்கு ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு குத்தகை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாவுக்கு உள்ளவங்க தான் ஐடி நம்பர் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா கார்ல போயிட்டு சொல்றாரு, நான் எல்லாம் பாத்துட்டேன் பாரு. ஆனா வயல்ல இறங்கி இது வயல பார்த்தது இல்ல. நான் போய் கேட்கறதுக்கு சொல்றாரு, எல்லாருக்கும் தான் அழி இருக்கு, எனக்கும் தான் எம்பாவெல்லாம் அழி இருக்கு, உங்களுக்கு அழிவுனா என்ன செய்யுறாங்க அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் ஒரு விவசாயம் இப்ப இல்லாம தட்ட கழிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில்
மழைநீர் வடிகால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக செவ்வாப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதாலும் ரயில்வே சுரங்கப்பாதை பணி நடைபெற்று வருவதாலும் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் மழைநீரை வெளியேற்றிவிட்டு ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.